என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சுட சுட சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச சோயாபீன் கிரேவி செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச சோயாபீன் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் சாதா மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, மல்லி புதினாவும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்ல வாசம் கொடுக்கும். நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா, இன்னும் வாசனை வேணும்னா கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கறி கிரேவி வாசனையாக இருக்கும். கிட்டத்தட்ட டேஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும். அரைச்ச மசாலாவும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. மசாலா நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா வாசமாகவும் இருக்கும். வேக வச்ச சோயாபீன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு கிரேவி டைப்பில் வேணுங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே நல்லா புழுங்கி வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்